அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த துவாவை காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை ஓதி வருவார்களோ அவர்களை நான் என்னுடைய கையாலை பிடித்து கொண்டு போய் சுவர்க்கத்தில் விடுவேன். அப்போ சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய துவா. அது மட்டுமல்ல, இந்த துவா தான் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில். என்ன துவா? ரலீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வரசூலா. இவ்வளோ தான். அல்லாஹுவை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்னுடைய தீனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்போ கபரில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி மன் ரப்புக்க, உங்களுடைய இறைவன் யார்? அப்போ அல்லாஹ். ரெண்டாவது கேள்வி வமா தீனுக்க, உங்களோட மார்க்கம் என்ன? தீனி இஸ்லாம். மூணாவது கேள்வி வமா நபியுக்க, உங்களோட நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட கையாலை பிடிச்சி கொண்டு இந்த ஓதினவரை சுவர்க்கத்தில் கொண்டு போய் விடுவார்கள். அப்போ சுவர்க்கம் வாஜிபாகி விடும். அதனால் ஓதுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய அனைவர்களுக்கும் சுவர்க்கத்தை நிச்சயமாக கட்டாயம் தந்தே தீர்வான்.